கரூர் நெரிசல் பற்றி வதந்தி பரப்பிய யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்கள் என்ன? கரூர் விவகாரம் குறித்து வதந்திகளை சமூக வலைதள பக்கங்களில் பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒருவராக இன்று ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பதிவுகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது நேற்று வழக்கு பதிவு செய்து இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்று 3 நபர்களை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்கள் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜகவின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை மாநில செயலாளரான சகாயம், மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சிவநேசன், ஆவடி பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகிய 3 பேரை நேற்று கைது செய்ததாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை இன்று காலை 7:30 மணி அளவில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரது வீட்டில் சென்று கைது செய்து தற்பொழுது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதுபோன்று வதந்திகளை பார்ப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்து போலீசார் விசாரணையானது நடத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.